அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடந்து இருக்கும் பிரச்சனையெல்லாம் தீர வேண்டுமா? நல்ல நபர்கள் மட்டும் உங்களுடன் பழக வேண்டுமா? ஒரு அற்புதமான தாந்திரீகம் 10 வாசகம் நான் சொல்லித்தரேன். இந்த 10 வாசகத்தை 10/7/2026 வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஏகாதசி திதி சஞ்சரிக்கக்கூடிய நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கையில் உப்பு வச்சுட்டு சொல்லுங்கள், சரிங்களா? அது என்ன வாசகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக 21/8/2026 வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் கட்டி, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வெண்கல சொம்பில் கட்டி பூஜையில் வச்சு உயிரூட்டப்பட்டது. இந்த வெண்கல சொம்பை 11 மகாலட்சுமி பூஜைகள் செய்யப்பட்டு 11 பெருமாள் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்டு மூல மந்திரம் மற்றும் போற்றிகளோட தரேன். மேலும் 108 மூலிகைகள் கொண்டு தயாரித்த மகாலட்சுமி தூபமும் இதோடவே தரப்போகிறேன். அந்த அன்னைக்கு மாலை இந்த தூபத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டணும். இந்த வருடத்துக்கு உண்டான வரலட்சுமி வெண்கல கலசம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க, சரிங்களா? 10 வாசகம் சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே. 10ஆம் தேதி இந்த வாசகத்தை கையில் உப்பு, அது எந்த உப்புனாலும் சரி, நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் சொல்லிக்கோங்க. ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணால் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து, முடிஞ்சால் உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. கண்ணாடி முன்னால் அமர்ந்து சொல்லுங்கள். இல்லையா பரவாயில்ல, பூஜை அறையில் தீபமேற்றி அங்கே அமர்ந்து கூட சொல்லுங்கள். பூஜை அறைக்கு போக முடியலையா ஹாலில் அமர்ந்து சொல்லுங்கள். ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை செய்கிற இடத்துல கூட ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லுங்கள். 2 கையிலையும் உப்பு வச்சுட்டு அல்லது வலது கையில் மட்டும் உப்பு வச்சுக்கிட்டு இந்த வாசகத்தை சொல்லுங்கள், சரியா? அன்பு சொந்தங்களே, ஒரு ஆலோசனை. இந்த 10 வாசகத்தை சொல்லும் பொழுது நீங்க உணர்வு பூர்வமா உள்ளார்ந்த சரணாகதியோட சொல்லணும். சும்மா ஏதோ வார்த்தைகளால வெறும் உதடு மட்டும் அசைச்சு வார்த்தை வரக்கூடாது. உள்ளார்ந்த அந்த அனுபவத்தோட அது நடந்த மாதிரி நினைச்சு நீங்க சொல்லணும். முதல் வாசகம், என் குடும்பத்தில் தினமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கின்றது. 2வது வாசகம், இறைவனின் அருளால் எங்கள் வீட்டில் செல்வமும் வளமும் பெருகுகின்றது. 3வது வாசகம், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகி நல்ல வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகின்றது. 4வது வாசகம், என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள். 5வது வாசகம், எங்கள் வீட்டில் ஒற்றுமை, அன்பு மற்றும் புரிதல் நாளுக்கு நாள் வளர்கிறது. 6வது வாசகம், நான் தொடங்கும் ஒவ்வொரு நல்ல காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறுகிறது. 7வது வாசகம், கடவுளின் அருளால் என் குடும்பத்தின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்றது. 8வது வாசகம், எங்கள் வீட்டை சுற்றி தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கின்றது. 9வது வாசகம், எனது மனம் நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் நிரம்பியுள்ளது. 10வது வாசகம், இன்று என் குடும்பத்தில் நல்ல செய்திகளும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கின்றன. இந்த 10 வாசகத்தையும் ஒரே ஒரு முறை கையில் உப்பை வைத்துக்கொண்டு சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 10 வாசகத்தையும் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம், ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் சொல்லலாம், ஒவ்வொரு ஏகாதசி திதியும் சொல்லலாம். கண்ணாடி முன்னால் அமர்ந்து சொல்கிற வாய்ப்பு இருந்தால் அப்படி, இல்லையா பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி பூஜையிலையோ ஹால்லையோ அமர்ந்து ஒரே ஒரு முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த உப்பை ஒரு டம்ளர் தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. அருமையான பலன்கள் கிடைக்கும். இதை தான் ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. நான் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஈர்ப்பு விதியோட ரகசியம்லாம் சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெறுமனே பூஜைகள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம மனசு தயாராகணும். இல்லை, நம்ம மனசு தயாரானதானே பிரபஞ்சம் தரும். அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தர விஷயம்லாம் தெளிவான தமிழில் எளிமையான நடையில் தான் இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பெருசாக உங்களை போட்டு குழப்ப மாட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, நாளை 10/7/2026 முதல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து 108 ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்கள் எனும் தலைப்பில் 108 பரிகாரங்களை சொல்லித்தரப்போகிறோம். அந்த பரிகாரம் எப்படி இருக்குன்னா, உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு செய்யணும்.
அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட மளிகை கடை, காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி நான் சொல்கிற மாதிரி செய்யணும். அந்த மாதிரி எளிமையான முறையில் இருக்கும். கோயிலாக போய் அலைய வேண்டாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அத்தனையும் தீரும். இந்த பரிகார வித்தையை கற்றுக்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு சித்தர் வழி பரிகாரங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது வாட்ஸ்அப் குரூப்பு. ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இது உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். எந்த விரதமோ கட்டுப்போட நேர கட்டுப்போட எதுவும் கிடையாது. வாங்க பரிகாரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.